வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளன. அதன்படி தமிழ்நாடு அரசு மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்தாலும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட சிலர் இந்த திட்டத்தில் இப்போது வரை சேர முடியாமல் உள்ளது. இருப்பினும் அவர்களில் சிலருக்கு விதிவிலக்கும் இருக்கிறது. அது குறித்து தெளிவான தகவல் ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் சேர முடியாது என்றால், ஒரே வீட்டில் 2 பெண்கள் ஒரே ரேஷன் கார்டை வைத்து விண்ணப்பிக்க முடியாது. தற்போது அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், அவர்களின் குடும்பத்தினர், எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தினர் விண்ணப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் ஓய்வூதியதாரர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்றாலும் இவர்களில் சிலருக்கு விதிவிலக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அது தொடர்பான விதிமுறையை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதாவது ஓய்வூதியம் ஆண்டுக்கு 2.50 லட்சத்துக்கும் அதிகமாக பெறுபவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. 2.50 லட்சத்திற்கும் குறைவாக ஒருவர் ஓய்வூதியம் பெறுகிறார் என்றால் அவர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. அவருடைய வீட்டில் தகுதியான பெண்கள் யாராவது இருப்பின் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி ஊழியர் உள்ளிட்ட கடைநிலை அரசு பணிகளில் பணியாற்றி குறைவான ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினருக்கு இந்த வாய்ப்பை அரசு கொடுத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் விண்ணப்பம் செய்பவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மற்ற விதிமுறைகளையும் பூர்த்தி செய்து இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மற்ற விதிமுறைகள் என்றால், சொந்த பயன்பாட்டுக்காக கார் வைத்திருக்க கூடாது, வருமான வரி தாக்கலும் செய்திருக்க கூடாது என்பது உள்ளிட்ட விதிமுறைகளையும் பூர்த்தி செய்து இருக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் பலருக்கும் தெரியாத காரணத்தால் கடைநிலை அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் குடும்பத்தினர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் உள்ளனர். எனவே தகவல் தெரிந்தவர்கள் ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கும் குறைவாக அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு தெரியப்படுத்துங்கள். இது தவிர உரிமை தொகை திட்டம் குறித்த மற்றொரு புதிய தகவல் கூட வெளியாகி இருக்கிறது. அதன்படி இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ் தான் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என்ற வகையில் தமிழக அரசு ரூபாய் 5000 வழங்கி தமிழக பெண்களை மகிழ்வித்தது. அந்த வழியில் தற்போது புதுச்சேரி அரசும் புதுச்சேரி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. இது அங்குள்ள புதுச்சேரி பெண்களுக்கு ஜாக்பாட் அடித்தது போன்ற மகிழ்ச்சியை தந்து வருகிறது. புதுச்சேரி கவர்னர் கே. கைலாஷ்நாதன் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களில் உள்ள பெண் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வீதம் 2 மாதங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்து உள்ளார். அதாவது மொத்தம் 5000 ரூபாய் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் கிடைக்கப் போகிறது. இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள சுமார் 63000 பெண் குடும்ப தலைவர்கள் இந்த உதவியை பெற உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் DPD முறையில் பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த பணம் செலுத்தப்பட உள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் பெண் தலைவர்கள் மற்றும் அரசின் சமூக பாதுகாப்பு உதவி பெறுபவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 63000 குடும்ப தலைவிகள் இந்த நிதி உதவியை பெறவுள்ளனர். புதுச்சேரியில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மாதாந்திர நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஒரு மாதத்திற்கு ரூபாய் 2500 வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது தேர்தல் வரவுள்ளதால் அடுத்த 2 மாதங்கள், அதாவது மார்ச் மற்றும் ஏப்ரல் தொகையை சேர்த்து மொத்தமாக ரூபாய் 5000 ஒரே தவணையில் புதுச்சேரி அரசு வழங்க முடிவு செய்து உள்ளது. பெண்கள் தங்களின் குடும்ப செலவுகளை சமாளிக்க உதவும் விதத்திலும் பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் குடும்ப வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் இத்தொகை வழங்கப்படுவதன் நோக்கமாக சொல்லப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே விதவை பெண்கள் ஓய்வூதியம், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை
கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி, 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஓய்வூதியம் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கான உதவிகள் என பல திட்டங்களை புதுச்சேரி அரசு முன்னெடுத்து வருகிறது. அந்த வரிசையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 5000 ரூபாய் நிதி உதவியும் பெண்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளை குயிக்கா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. நன்றி.